தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். மார்ச் 2026 ஸ்மார்ட் போன்களில் சஞ்சார் சாத்தி செயலியை முன்கூட்டியே நிறுவ வேண்டும் என்று தொலைபேசி தயாரிப்பாளர்களுக்கு ஜோதிராதித்யா சிந்தியா தலைமையிலான தகவல் தொடர்பு அமைச்சகத்தின் கீழ் வரும் தொலைத்தொடர்பு துறை உத்தரவிட்டது. ஏற்கனவே தயாரிக்கப்பட்ட போன்களுக்கு சாப்ட்வேர் அப்டேட் மூலம் அந்த செயலியை போனில் பதிவிறக்கம் செய்ய போன் நிறுவனங்கள் கேட்டுக்கொள்ளப்பட்டன. இந்த வழிகாட்டுதல்களை பின்பற்ற தவறினால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறப்பட்டது. இந்த உத்தரவிற்கு எதிராக எதிர்க்கட்சிகள் கடும் விமர்சனத்தை எழுப்பின. மத்திய அரசு மக்களை உளவு பார்ப்பதற்காக சஞ்சார் சாத்தி செயலியை கட்டாயமாக்குகிறது என்று எதிர்க்கட்சி எம்பிகள் குற்றம் சாட்டினர். இந்நிலையில் சஞ்சார் சாத்தி செயலியை பயனாளர்கள் நீக்கலாம் என்றும் அது அவரவர் விருப்பத்திற்குரியதுதான் என்றும் மத்திய தகவல் தொடர்பு அமைச்சர் ஜோதிராதித்யா சிந்தியா நாடாளுமன்றத்தில் விளக்கம் கொடுத்தார். இந்த சஞ்சார் சாத்தி செயலியில் அப்படி என்ன இருக்கிறது? இதை நம் போனில் வைத்துக் கொள்ள வேண்டுமா? மத்திய அரசு உளவு பார்க்க இந்த செயலியை உபயோகிக்கிறதா? தனிநபர் உரிமை பறிபோகிறதா? போன்ற பல கேள்விகளை இந்த செயலி எழுப்பியிருக்கிறது. சந்தேகத்திற்கிடமான தொலைபேசி அழைப்புகள் பற்றி புகாரளிக்கக்கூடிய ஒரு போர்ட்டலாக 2023 தொடங்கப்பட்டது சஞ்சார் சாத்தி. இதன் முதன்மை செயல்பாடு தொலைபேசி, மொபைல் இணைப்பு மற்றும் அடையாளத்தை பாதுகாத்து தொலைபேசியை குளோன் செய்யவோ அல்லது சிம்மை டூப்ளிகேட் செய்யவோ முடியாது என்பதை உறுதி செய்யும். இந்த செயலியின் மற்றொரு முக்கியமான செயல்பாடு தொலைந்து போன அல்லது திருடப்பட்ட போன்கள் குறித்து புகார் அளிக்கவும், சந்தேகிக்கப்படும் மோசடி தகவல் தொடர்புகள் குறித்து புகாரிடவும் இதை பயன்படுத்தலாம். திருடப்பட்ட தொலைபேசிகளை கண்காணிக்கவும், அவற்றை தடுக்கவும், அவை தவறாக பயன்படுத்தப்படுவதை தடுக்கவும் இந்த செயலி வடிவமைக்கப்பட்டுள்ளது. அரசாங்கம் எந்த ஒரு விஷயத்தையும் கட்டாயமாக்க கூடாது என அரசமைப்பின் பிரிவு 21 தனியுரிமை சுதந்திரத்தை பற்றி தெளிவாக கூறுகிறது. இது ஒவ்வொரு இந்தியரையும் கண்காணிக்கும் முயற்சி. குடிமகனின் ஒவ்வொரு அசைவு, தொடர்பு மற்றும் முடிவை கண்காணிக்கும் ஒரு வழிமுறையாகும். இந்த வழிகாட்டுதலை நிராகரிக்கின்றோம். உடனடியாக இந்த உத்தரவை அரசு திரும்ப பெற வேண்டும் என்று மூத்த காங்கிரஸ் தலைவர் வேணுகோபால் தெரிவித்தார். இந்த குற்றச்சாட்டை பாஜக நிராகரித்துள்ளது. இந்த செயலி மொபைல் போன்களையும் அவற்றின் பயனாளர்களையும் பாதுகாப்பதற்காக மட்டுமே வடிவமைக்கப்பட்டுள்ளது. தனிப்பட்ட தரவை அணுகுவதற்காக அல்ல என்று விளக்கமளித்துள்ளது. பாஜக எம்பியும் செய்தி தொடர்பாளருமான சம்பித் பத்ரா இந்த செயலி இதுவரை சுமார் 1.75 கோடி மோசடி மொபைல் இணைப்புகளை கண்டறிந்து துண்டிக்கவும், திருடப்பட்ட மற்றும் காணாமல் போன 26 லட்சம் போன்களை கண்டறியவும், 7.5 லட்சம் போன்களை மீட்டெடுக்கவும் உதவியுள்ளதாக செய்தியாளர் சந்திப்பில் கூறினார். இந்த செயலி மிகவும் முக்கியமான தரவுகளான IMEI எண்கள், சாதன கண்காணிப்பு விவரங்கள், ஐடி இணைக்கப்பட்ட சிம், தகவல் பதிவுகள் போன்றவற்றை கையாள்கிறது. எனவே இதில் ஆபத்துகளும் அதிகம் என்று நிபுணர்கள் கூறுகின்றனர். ஒரு செயலி மூலம் சேமிக்கப்பட்டுள்ள இவ்வளவு பெரிய அளவிலான தரவுகள் மோசடி நிறுவனங்களால் தவறாக பயன்படுத்தப்படலாம் என்றும் அவர்கள் எச்சரிக்கின்றனர். அமெரிக்கா மற்றும் ஐரோப்பாவின் பெரும்பாலான ஜனநாயக நாடுகளில் சாதன பாதுகாப்பு சேவைகள் கட்டாயமாக்கப்படவில்லை. பயன்படுத்தும் நபரின் ஒப்புதல் அவசியமாக கருதப்படுகிறது. அரசாங்கங்கள் போன் தயாரிப்பாளர்களை மாநில கண்காணிப்பு கருவிகளை நிறுவ கட்டாயப்படுத்துவதில்லை. பல விவாதங்கள், விமர்சனங்களுக்கு பிறகு அரசாங்கம் இந்த செயலி கட்டாயமாக அனைத்து போன்களிலும் இருக்க வேண்டும் என்ற உத்தரவை திரும்ப பெற்றது. இதை தேவைப்பட்டால் உபயோகிக்கலாம், இல்லை என்றால் பிற செயலிகளைப் போல இதையும் டெலீட் செய்து விடலாம் என்றும் அறிவித்துள்ளது. ஆனால் இந்த விவாதங்களுக்கு பிறகு சஞ்சார் சாத்தியின் பதிவிறக்கங்கள் 10 மடங்கு அதிகரித்துள்ளதாகவும், சராசரியாக சுமார் 60,000 கிட்டத்தட்ட 6 லட்சமாக உயர்ந்துள்ளதாகவும் தொலைத்தொடர்பு துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன.